கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவன் ரட்சிக்கப்பட்டால், மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளால் செல்லவே முடியும் என்று வேதம் சொல்கிறது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னில்லாமல் ஒருவனும் பிதாவோடு வரான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தவிர இந்த பூமியிலே நாம் பரலோகத்தில் செல்வது கூடாத காரியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியாது. இந்த அநேகர் என்ன செய்கிறார்கள்? தேவனை தேட வேண்டும் என்று, கடவுளை தேட வேண்டிய எங்கேயோ நடைப்பயணம், மற்ற அநேக காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லி இருந்த இடத்திலே நீங்கள் தேவனை தொழுது கொள்ளலாம் என்று வேதம் அப்படியே சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது காணுமாறு எங்கும் வந்திருக்கிறேன் என்று எந்த இடத்துல நீங்கள் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு தரிசனமாவார். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனை தரிசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரது நன்மை பெற்றுக்கொள்ளும்.